வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க தான் பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் 7 இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனிகளில் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகத்துக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது நல்ல வியாபார ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை, சில பேருக்கு குடும்பத்துக்காக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படலாம். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா சொத்துக்கள், ஏதாச்சும் சொத்துக்கள் விஷயங்கள் கொஞ்சம் பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 4ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு லோனில் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் லோன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல்களை, கொஞ்சம் நெருக்கடிகளையும் கொஞ்சம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். யூனிஃபார்ம்டு பீப்புளுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக. யூனிஃபார்ம்டு பீப்புள்லாம் அவங்க செக்யூரிட்டி கார்டும், போலீஸ், இராணுவம், எப்படி வேணால் இருக்கலாம். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அங்கீகாரம், ஒரு லெவலில் முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை வேறு இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், கணவன் மனைவி கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணுறது, வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வக்கரமாய் 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், ரிசல்ட் உடனே வரலையேங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய கொடுக்கும் கொஞ்சம். ஏன்னா வக்கரமான கிரகங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், அதில் லோன்ஸ் அப்ளை பண்ணி தான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மாமியார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன், 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கிற சுக்கிரன் பார்த்திங்கன்னா நிறைய வேலையில் இருப்பவங்க நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்திகள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்திகள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் லோன் வாங்குறது மாதிரி விஷயம் நிறையா இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற அந்த லீகல் இஷ்யூஸ், சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கொடுக்கும். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் பார்த்திங்கன்னா 8ல் உங்களுக்கு புதன் வியாழன் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த டைமில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 6லிருந்து அது செவ்வாய் கேதுவுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா வேலையில் இருப்பவர்கள், யூனிஃபார்ம்டு பீப்புளுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி, கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கடக லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு 8ல் இருக்கார். ஸோ 8ல் சுயசாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் வேகமாக போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் எமோஷனாக ஓட்ட போய் கொஞ்சம் பிரச்சனைகள் வரணும். அதே மாதிரி வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள், விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடக லக்னமாக குரு தசாபுத்தியன். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள், வேலைக்காக கொஞ்சம் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நிறைய மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அதோடைய ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாலும் சின்ன சின்ன மனசலனங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கணவன் மனைவிக்கினோட ஒரு சின்ன பிரயாணம் பொழுது கொஞ்சம் சண்டை போடுறது, தம்பிக்காக கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
அப்பா சார்ந்த உறவுலையும் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ கடகலக்கணமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கடகலக்கணமாவது கேது திசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கார், அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும், கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்குது. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து வண்டி வாகனங்கள் செலவைக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியம் ஜாதகத்தில் என்ன செய்யும். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த டிப் ஆஃப், ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த திரிசூனியம் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோதான் வந்து பக்காவாக பார்க்குறதில்ல. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியமும் ஒரு பாதகமும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து ஒரு நம்ம இப்போது என்ன சொல்லணும், ஜென்ரலாக லைஃப்பில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது நம்ம வந்து காவல்துறையில் போய் ஒரு ஜெயிலில் போகிறாங்க, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 2 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆண்டவனால் ஒரு சில விஷயங்களால் தண்டிக்கப்பட்டு பிறப்பெடுக்கும்போது நமக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜெயில் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து திரிசூனியமும் பாதகமும். அது வந்து எங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கேமே. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, என்றைக்குமே வந்து ஒரு பாதகாதிபதியோ திதி சூனியாதிபதின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறப்பீங்க. ஸோ அந்த திதியில் பிறக்கும்போது ஒரு சில ராசிகள் வந்து திதி சூன்யமாக ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசின்னு ஒரு திதி இருக்குது. ஸோ சதுர்தசி திதி பார்த்திங்கன்னா 4 கார்னர், அதாவது என்னென்னா மிதுனம், கன்னி, குரு, அதாவது மீனம், தனுசு. ஸோ இந்த 4 ராசியுமே வந்து திதி சூன்யமாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது திதி சூன்யாதிபதிங்கிறது பார்த்தா புதன், குருன்ற மாதிரி பிளானட்ஸும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி திதி சூன்யாதிபதிகளும் திதி சூன்ய ராசிகளும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா, உங்கள் லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதியாக வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, அதாவது அந்த பிளானட் அங்கே இருந்து மாட்டினாலும் சரி, இல்லை அது 6, 8 அதிபதியாக வந்து அது திசை நடத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக அமையிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்கும்னா, உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 6லேயோ 8லேயோ வந்து ஒரு திரிசூன்யாதிபதியோ பாதகாதிபதியோ அமைஞ்சு திசை நடக்கும்போது அந்த திசை வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்னல்களை கொடுத்துருது. என்ன மாதிரி இன்னல்கள்னா, ஒன்று ஃபேமிலி சைடில் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும். ஃபேமிலி சைடும்போது ஃபேமிலியை டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும், ஒரு கோர்ட்டு கேஸு அலைச்சல்கள், இல்லாட்டி ஒரு வேறு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க, ஆனால் ஸ்லீப்பிங் வித் எனிமி தான். ஸோ பிடிக்காமையே வாழ்கிறது ஒரு தண்டனையாக விடும். சில நேரங்கள் வந்து மனநலம் குன்றியவர்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நம்ம குழந்தைகளில் வந்து ஒருத்தவங்க மனநலம் குன்றி விடுறது, இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இது வந்து நம்ம ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வந்துடும். இல்லைன்னா வந்து ஒரு தீராத ஒரு நமக்கு வந்து ஒரு டிசீஸை கொடுத்துரும். ஸோ அது வந்து கேன்சரோ இல்லை ஒரு லங்ஸ் சரியாக செயல்படலை, இந்த மாதிரி ஒரு கார்னிக் டிசீசஸ் கொடுத்துரும். ஸோ கார்னிக் டிசீஸை கொடுத்துருச்சுனாலே வந்து அங்கே வந்து இந்த திதி சூன்யமும் பாதகமும் உட்காந்துரும். ஸோ உட்காந்துச்சுனா தான் அந்த ஒரு லாங் டிசீஸ். சில பேர் வந்து ஸ்கின்னில் வரும். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸோ 10 இயர்ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவாக அது வந்து கிளியர் ஆகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அந்த திதி சூன்யமும் பாதகமும் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும். யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்றைக்கு லக்னத்துக்கு 6, 8 வருதோ அது பெரிய பாதகங்களை கொடுத்துரும். ஸோ அப்படி இல்லைன்னா யாரை பாதிக்கும்னா, உங்கள் ஜாதகத்தில் வேறு ஒருத்தர் மாட்டுவாங்க, நீங்கள் அவங்க லைஃப் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தாயாருக்கு வந்து திதி சூன்யமாக அது 6, 8 வந்துச்சுன்னா அம்மாவுடைய லைஃப் கண்டமாகும், அப்பாவுக்கு கண்டமாகும், இல்லைன்னா குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டை விளையாடிடுறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ப்ரேயர் தான், வேறு வழியே கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா தான தர்மங்கள்லாம் இல்லை, நம்ம வந்து பணம்னு நம்ம பணம் பின்னாடி சுற்றுறோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா, நம்ம பூர்வீக ஜென்மத்தில் நாம் செய்தது, நம்ம ஜெனட்டிக்கில் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் ஆர்டரில் வந்து மாட்டும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிக் டிசீஸ்லேயோ எல்லாமே மாட்டுவோம்.
அதில் சில கோயில்கள் வழிபாடுகள் மூலயமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து தான தர்மங்கள் தான் ரொம்ப மேஜராக இருக்கும். திதி சூனியம்னாலே அந்த திதிகளுக்கான காலகட்டங்களில் தானம் பண்ணுறதோ, ஒரு அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபும். இது வந்து என்னென்னா, ஒரு பரிகாரம் பண்ணிட்டோன்னா இம்மீடியட்டாக வெளியில் வர முடியும்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் வர மாதிரி இதில் வர முடியாது. ஆண்டவன் கொடுக்குன்ற ஒரு பெரிய தண்டனை. ஸோ அது 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், சில பேர் லைஃப் ஃபுல்லாகவே அப்படியே அது ஒரு ட்ராப்லேயே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஸோ இது யார் ஏற்படுத்துகிறான்னா, இந்த திரிசூன்யமும் பாதகாதியும் தான் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பிரார்த்தனை அவசியம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கோடியாக பணம் வச்சுருக்கீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க. முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் இந்த திரிசூன்யத்திலும் பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.